வெண்பா. அத்தியாயம் 18. ஆய்குளத்து குருதி அப்படித்தான் இருக்குமோ? குயா கொரியா. ஒளிர்ந்த பந்தங்களின் துணையோடு அன்றைய நாளின் இறுதிக்கட்ட விற்பனை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. சந்தையில் கூட்டமைப்பு வணிகர்களின் முகங்களில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. குயாவின் துறைமுகத்தில் கூடுகின்ற கூட்டத்தின் அளவும் கலகலப்பும் மிகுதியாகிக் கொண்டே போவதால் வந்த மகிழ்வு அது. அம்மகிழ்வு கைகளை பின்னுக்கு கட்டியபடி மென்னடையில் காவல் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த சுரோவின் கண்களிலும் பிரதிபலித்தது. சுரோ இரும்பாலை பொறுப்பை துறந்து குயாவின் காவற்பணி மேற்பார்வைக்கு வந்து பல மாதங்கள் கழிந்திருந்தன. இந்த இடைவெளியில் பார்வைக்கும் பழக்கத்துக்கும் சுரோவிடம் பல மாற்றங்கள் மெருகு கூடியிருந்தது. மாறாத புன்னகையோடும் கனிந்த பார்வையோடும் உயரமும் ஆகிருதியுமாக அவன் குதிரை ஏறி வலம் வருவது கண்கொள்ளா காட்சி. அதுவே சந்தைக்கு பெரிய பாதுகாப்பு போல் இருந்தது. இரும்பு அலை சம்பவம் நடந்ததும் ஒரு வகையில் நல்லது என்று யூசுன்னே நினைக்கும் அளவுக்கு சுரோவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கியிருந்தது. அவனது முடிவுகளின் மீதும் நம்பிக்கை கூடியிருந்தது மக்களுக்கு. இஜ்னாசிடமிருந்து வரும் இடைஞ்சல்களை எல்லாம் இப்போது இடது கரத்தால் தட்டிவிட்டு கொண்டு நடக்க முடிந்தது சுரோவால். இளையவரே, சூடாக இருக்கிறது, சிறிது கொஞ்சம் சாப்பிடுகிறீர்களா? அன்போடு இடைமறித்து ஆவி பறந்த கொழுக்கட்டைகளை நீட்டிய சிறு வணிகரிடம் அவன் மறுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தெருக்கோடியிலிருந்து வந்தது அவ்வோசை. என்ன பதற்றம்? யாருக்கு என்ன? வேகமாக ஓடிச் சென்று கேட்டான். கூடியிருந்தவர்கள் தூரத்தே வெறிக்க அங்கே புறவையின் மீது ஒரு பெண்ணை இழுத்து ஏற்றி கொண்டு ஒருவன் செல்வது தென்பட்டது. அடுத்த கணம் சொரோவின் சீழ்கை ஒலிக்கு பழகிய அவனது புறவி ஓடி வந்து அவன் அருகே நின்றது. அதில் தாவி ஏறியவன் காற்றை கடியும் வேகத்தில் அந்த புறவியை விரட்டத் தொடங்கினான். மனதில் கணக்குகள் முளைத்தன. வீரனின் உடையை பார்த்து எந்த பகுதியை சேர்ந்தவன் என்று அடையாளம் சொல்ல முடியவில்லை. அந்த பெண்ணையும் சரியாக காண முடியவில்லை. வணிகர் மகளோ அல்லது வேறு ஏதாவது தனிப்பட்ட விவகாரமோ? என்னென்னவோ நினைத்தபடி சுரோ பின்தொடர காடு மேடு என்று போக்கு காட்டிவிட்டு அந்த புறவி வீரன் அடர்ந்த வனப்பகுதி ஒன்றை குறிவைத்து செல்வது புரிந்து வேகத்தை அதிகப்படுத்தி குறுக்காக ஓடி சுற்றி கொண்டு அவனை அடைந்தான் சுரோ. சுரோ தன்னை மறித்து நிற்பதைக் கண்டு சற்றும் அசராமல் புன்னகைத்த அந்த வீரனின் நிதானம் சுரோவுக்கு சூழ்நிலையின் வேறுபாட்டை உணர்த்தியது. சுற்றி பார்த்தான். காடு பொத்தி வைத்திருந்த சிறு சமவெளி. அடடா, அழகாக வலையில் வந்து சிக்கியிருக்கிறேன் போலிருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டே அந்த பெண்ணை பார்க்க பாதி முகம் மறைத்த நிலையில் இருந்த அந்த பெண் வெகு நிதானமாக புறவியிலிருந்து இறங்கி நின்றாள். அவள் கண்களில் தெரிந்த வெறி சுரோவை வியப்பில் ஆழ்த்தியது. ஒரு பெண்ணுக்கு தன் மீது இத்தனை கோபமா என்று அவனுக்குள் சிந்தனை ஓடியது. இன்னும் பல வீரர்கள் ஆயுதங்களோடு அவனை சூழ்ந்து கொள்ள தொடங்கினர். வெற்றியே அடைந்துவிட்ட பாவனையில் எதிரில் நின்ற அந்த புரவி வீரன் பார்க்க சுரோவின் முகத்திலோ எந்த சலனமும் இல்லை. அவன் மீது வைத்த பார்வையை எடுக்காமலேயே அந்த பெண் மென் நடையில் சென்று அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அமர்ந்து கொண்டாள். அதாவது அவளது வீரர்களிடம் சுரோ தோற்று போவதை, அந்த கேளிக்கையை மகாராணி ரசிக்கப் போகிறார்களாம். என்னென்ன விந்தைகளடா வாழ்வில் என்று எண்ணி சிரிப்புதான் வந்தது சுரோவுக்கு. சரி, என்ன இப்படி எல்லோரும் மெல்ல நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? வந்த வேலையை தொடங்க வேண்டியதுதானே? அல்லது சோஜோ பார்த்த பிறகுதான் வாள் எடுப்பீர்களோ? விளையாட்டாக சொன்னபடி தன் புறவையிலிருந்து குதித்தவன் கையில் இயல்பாக சுழன்றது குயாவின் ஆகச் சிறந்த இரும்பில் செய்யப்பட்ட நெடுவாள் ஒன்று. கொற்கையின் முன்துறை. பசி அடங்கி தெளிந்திருந்த செம்பவளத்தின் மனதில் சங்கனின் கலங்கிய முகம் தோன்றியது. பொதுவாக அவனுக்கு பாசத்தை காட்டவே தெரியாது. ஆனாலும் அவனை அறியாமல் அவன் முகத்தில் சில சமயம் புலப்பட்டுவிடும் அந்த கரிசனத்தை விளையாட்டாக உதாசீனப்படுத்தியதெல்லாம் நினைவுக்கு வந்து அவள் மனதை அரித்தன. அண்ணன் பாவம்தான், இப்போது எப்படி தவித்து கொண்டிருக்கிறானோ? முன்பானால் அவன் தவிப்பது என்பதை எண்ணி எண்ணி உற்சாகம் கொள்ளும் ஒன்றாக இருக்கும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஒரே நாளில் மனது மாறிவிட்டது. விந்தையாக இருந்தது. இனி எப்போதாகிலும் அவனை காணக்கூடுமோ? எல்லாமே அவள் நினைத்தபடி நடந்தால் அல்லது நடக்காவிட்டாலும் கூட பெரும்பாலும் அவள் பழையபடி ஊர் திரும்புவது கடினம்தானே. சங்கனையும் தாத்தனையும் அதிகம் பேசாவிட்டாலும் அன்பை கொட்டி வளர்த்த தந்தை, வளர்ப்பு தந்தை கோடனையும் எண்ணி மனம் கசிந்தாள். எல்லோரும் அவரவருக்கு சரியென்று தோன்றியதை செய்திருக்கிறார்கள். அப்படித்தானே நானும். இப்போது எனக்கு சரியென்று தோன்றுவதெல்லாம் ஒன்றுதான். அது என்னை பெற்றவள், என்னை சீராட்டி வளர்க்க முடியாமல்
அந்த ஆற்றாமையோடு இறந்து போனவள் அவளது இறப்புக்கு காரணமானவனை பழி தீர்ப்பது. அகிலம் ஆளும் சக்கரவர்த்தியானாலும் சரி, அந்த முயற்சியை மட்டும் கைவிடுவதாக இல்லை. மீண்டு எழுந்த உறுதியில் தலையை சிலுப்பிக் கொண்டு நிமிர்ந்தாள் செம்பவளம். அந்த வீம்பு அவளையே வியப்பில் ஆழ்த்தியது. ஆய் குலத்து குருதி அப்படித்தான் இருக்குமோ என்னவோ, அல்லது சேர நாட்டின் செருக்கோ? கன்னத்தில் கை வைத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த எழினிக்கு செம்பா ஏதோ திட்டத்தில் உறுதியாகிவிட்டாள் என்கிற வரை புரிந்தது. எப்பாடு பட்டாலும் அந்த திட்டத்தில் அவளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அதே அளவு உறுதியோடு தனது ஆழ் மனது முடிவெடுத்து விட்டதும் புரிந்தது. அடுத்து எங்கே? எழினியின் கேள்விக்கு தயக்கமின்றி வந்தது பதில். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் எங்கு இருக்கிறானோ அங்கே. மன்னர் வருவது உறுதியில்லை. ஆனால் அவருடைய அண்ணன் மகன் இளவரசர் இங்கேதான் இருக்கிறார். பாலகன்தான். அவரென்றால் மன்னருக்கு உயிர். எழினி சொல்ல சொல்ல செம்பவளத்தின் கண்களில் ஒளி கூடிக்கொண்டே போனது. களிப்பளிக்கும் விதமாக நீ பேசுகிறாய். நல்லது, நான் அந்த இளவரசன் இருக்கும் இடத்துக்கு செல்கிறேன். நாளை இளவரசருக்கு பூந்தொடை விழா. அப்படியென்றால்? பூந்தொடை திருவிழா உனக்கு தெரியாதா? வீரர்களுக்கு முதன்முறை போர் பயிற்சி அளிக்கும் முன்பு பூக்களால் அலங்கரித்து பலவித கேளிக்கைகளால் மகிழ்வித்து அவர்களை உற்சாகமூட்டுவார்கள். அதுதான் பூந்தொடை விழா. போருக்கு பயிற்சியளிக்கும் முன்னரே வெற்றி விழாவா? விளங்கிவிடும் என்றாள் செம்பவளம். அதென்ன அப்படி சொல்லிவிட்டாய்? போருக்கு தயாராவது என்றால் சாதாரண காரியமா? ஆமாம் ஆமாம். நெடுஞ்செழிய மகாராஜாவுக்கு வேறு பூந்தொடை விழா எடுக்கவே இல்லையாம் தெரியுமா? அவரது பயிற்சியே போர்க்களத்தில்தான் என்று சொல்வார்கள். அதனால் தானோ என்னவோ தம்பியின் விழாவுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடுகள் நடக்கின்றன. நாளை இவ்வேளையில் விழா தொடங்கிவிடும். அது முடிந்த பிறகு இளவரசரோடு அரச குடும்பமே நகர்வலம் வரும். வலம் முடிந்து பெருந்துறை முன்றிலில் சேர்ந்த பிறகு பின்னிரவு வரை கூத்தும் கேளிக்கைகளும் நடக்கும். நீ சொல்வதை பார்த்தால் நாளை முழுவதும் அரசரை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியென்றால் சரி, கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு முதலில் சரியாக திட்டம் வரைவோம். மாலையில் சிற்றன்னை வேணியும் அவள் கணவனும் வீடு வந்தபோது பெண்கள் இருவரும் கட்டிலில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்ததை கண்டனர். உண்மையில் எழினி சொல்ல சொல்ல கொற்கையின் வரைபடத்தை மனதில் ஏற்றி கொண்டிருந்தாள் செம்பவளம். சித்தி, யாரம்மா இது? பாவம், யாரும் மற்றவள் சித்தி. ஊரிலிருந்து பிழைக்க பட்டினத்துக்கு தனியாக வந்துவிட்டாள். அங்காடி தெருவில் நின்று தவித்து கொண்டிருந்தாள். நான் தான் அழைத்து வந்தேன். கொஞ்சம் நாள் நம்மோடு இருக்கட்டுமா சித்தி? அதனால் என்னம்மா? பாவம், இருக்கட்டும். நீ எந்த ஊரம்மா? செம்பாவை பார்த்து மிருதுவாக கேட்டாள். தெற்கே ஒரு சிறு பரதவ குடியம்மா. பெற்றோர் எப்படி தவறினார்கள்? ஐயோ சித்தி, இப்போதுதான் அழுது முடித்திருக்கிறாள். மீண்டும் தொடங்க வேண்டுமா? வேண்டாம் மகளே, வேண்டாம். நீ நிம்மதியாக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கே இரு. இருவரும் பசியாறி விட்டீர்களா என்றபடி வேறு பேச்சின்றி அடுத்த கட்ட வேலையில் இறங்கிவிட்டாள். சிற்றப்பனும் ஒரு சிறு புன்னகைக்கு மேல் ஏதும் கேட்கவில்லை. நள்ளிரவு தாண்டி இருந்தது. உறங்காமல் சிறு சாளரம் வழியாக வானத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் செம்பவளம். ஏதோ ஆபத்து என்று தெரிந்தும் கூட உன் திட்டம் என்ன என்று இதுவரை நான் உன்னிடம் கேட்கவே இல்லை. ஆனால் உன் கதை, அதை கூட எனக்கு சொல்ல மாட்டாயா? அவள் உறங்காமல் இருப்பது கண்டு மெதுவாக கேட்டு பார்த்தாள் எழினி. சற்று தயங்கிவிட்டு ஒரு மெல்லிய பெருமூச்சோடு தன் கதையை சொல்லத் தொடங்கினாள் செம்பா. அவள் சொல்லி முடிக்கும் போது பொழுது புலர்ந்து அடிவானில் செம்மஞ்சள் எட்டி பார்க்க தொடங்கி இருந்தது. எழினியின் கண்களிலும் அதன் பிரதிபலிப்பு. சன்னமாக அவள் உடல் அதிர்வதை உணர்ந்து எழுந்து பார்த்த செம்பா திடுக்கிட்டாள். எழினி மெல்ல விசித்து அழுது கொண்டிருந்தாள். அடடா, என்ன எழினி இது? இப்படி அழுவாய் என்று தெரிந்திருந்தால் நான் சொல்லியிருக்கவே மாட்டேனே. எப்படி அழாமல் இருப்பது? கேட்கும் எனக்கே உள்ளம் பதறுகிறது. உன்னால் எப்படி அழாமல் இருக்க முடிகிறது? ஒவ்வொருவர் துயரத்தை காட்டும் வழி ஒவ்வொரு மாதிரி. எனக்கு அழுகை உடன்மடியாக ஆத்திரமாக மாறிவிடுகிறது. இருவரும் சற்று நேரம் பேசாமல் இருந்தனர். அப்படியென்றால் நீங்கள் நான் நினைத்தது போல இளவரசிதான். மரியாதை தந்து மாடத்தில் ஏற்றி விடாதே. நீ எனக்கு தோழி. செம்பா, ஒன்று சொன்னால் தவறாக நினைக்க மாட்டாயே? சொல். நடந்தவற்றுக்கெல்லாம் செழிய மகாராஜாதான் காரணமாக இருப்பார் என்று அத்தனை தீர்மானமாக சொல்ல முடியுமா? இல்லைதான். தயக்கத்தோடு தொடங்கி தொடர்ந்தாள். ஆனால் பாண்டிய படை இதில் ஈடுபட்டிருப்பதை மறுப்பதற்கில்லை. அதனால் அதன் தலைவனாக என் ஐயத்தை தெளிவிக்கும் கடமை அந்த செழியனுக்கு இருக்கிறதே.
சரி, அப்படியே வைத்துக்கொண்டாலும் உனக்கு தேவை ஐயங்களை தீர்த்து கொள்ளும் அளவுக்கு கால அவகாசம், அப்படித்தானே? எனில் அபாயமான எந்த திட்டத்தையும் போட தேவையில்லைதானே? எச்சரிக்கையாக கேட்டாள் எழினி. செம்பவளமும் ஐயம் தீர்ப்பது வரைதானே அவளிடம் சொல்லி இருந்தால், வஞ்சம் தீர்ப்பது பற்றி வாய் திறக்கவில்லையே. அதனால் அப்போதைக்கு ஆமோதிப்பாக தலையாட்டி வைத்தாள். அப்படியென்றால் நீ அரச குடும்பத்தோடு சிறிது காலமேனும் தங்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஆமாம், அதை எப்படி செய்வது? ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். திட்டத்தை விளக்குவாயா? என்னால் ஏதாவது செய்ய முடிந்தால் செய்கிறேன் என்றாள் எழினி. உண்மையாகத்தான் சொல்கிறாயா? என்மேல் ஆணை. அப்படியென்றால் இதை கேள். தனது மனதில் புதிதாக உருவாகி இருந்த திட்டத்தை விளக்கலானாள் செம்பவளம். அதே நேரம் சங்கனும் திரைநாடனும் சோர்ந்து போயிருந்தனர். ஒரு நாளில் இருவரை தொலைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சுமையாக இருந்தது இருவருக்குமே. கோடனை உயிரற்ற உடலாக பார்த்த நொடியில்தான் சூழ்நிலையின் அபாயம் முழுமையாக அவர்கள் மனதை எட்டியது. விசாரித்து கொண்டிருந்த காவற் படையினரின் கேள்விகளை சந்தித்து கையில் இருந்த சிறு பணத்துக்காகத்தான் அவர் கொல்லப்பட்டிருப்பார் என்ற அவர்களின் கணிப்புக்கு தலையசைத்து இறுதி மரியாதைகளை முடித்து நள்ளிரவில் சரியாக செம்பா எழினிக்கு கதை சொல்ல தொடங்கிய நேரத்தில்தான் கடலை பார்த்த அந்த சத்திரத்தில் இருவரும் வந்து ஓய்ந்து சாய்ந்தனர். நேரம் பறிபோன தவிப்பும் செம்பவளம் குறித்த அச்சமுமாக உறக்கம் தொலைத்த விழிகள் நான்கும் வானை வெறித்து விடியலுக்காக காத்திருந்தன. திரைநாடன் மிகவும் சோர்ந்திருந்தார். இத்தனை ஆண்டுகளாக அணுக முடியாமல் தயங்கிய வயதின் மூப்பும் களைப்பும் இப்போது தீர்க்கமாக அவர் மீது இறங்கி இருந்தன. கோடனை பறிகொடுத்தது அவரது நம்பிக்கைகளின் மீதான பேரிடியாக இருந்தது. சங்கனோ சோகம், பயம், ஆத்திரம் என கட்டுப்படுத்த முடியாமல் திமிரி விம்மிய மனதை வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். பாவம், அப்பாவி மனிதர் அந்த கோடன். யாரோ ஒப்படைத்த பொறுப்புகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பயத்தில் கழித்து இப்போது உயிரையும் விட்டிருக்கிறார். என்ன வாழ்க்கை இது? தாத்தனை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை அவனால். அவனுக்கு விவரம் தெரிந்த நாள் முதலாக தாத்தனை இத்தனை தளர்வாக அவன் கண்டதே இல்லை. எல்லாம் இந்த பிசாசு செம்பாவால் வந்தது. சினம் பெருக்கெடுத்த அதே வேளையில் பயமும் சூழ்ந்து கொண்டது. வயது வந்த பெண் தனியாக எங்கே எப்படி இருக்கிறாளோ? கோடனின் இறப்புக்கு காரணம் புரிகிறதா சங்கா? புரியாமல் என்ன தாத்தா? செம்பாவை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டுமே என்று மனம் பதறுகிறது. கோடனுக்கு ஏற்பட்ட கதி, அந்த ஆபத்து உங்களுக்கும் எனக்கும் அதைவிட பன்மடங்கு அந்த பிசாசுக்கும் இருக்கிறது என்பது தெரிகிறது தாத்தா. ஆனால் அவள் இருக்குமிடம் தெரியாமல் இப்போது நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லையே. எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் தானே சங்கா? சிறு பிள்ளை போல கேட்கும் தாத்தனுக்கு பதில் சொல்ல சிரமப்பட்டான் சங்கன். பூந்தொடை திருவிழா என்று சொன்னார்களே தாத்தா, கண்டிப்பாக அவள் வருவாள். மன்னரை பார்ப்பது தானே அவள் நோக்கமாக இருக்கும். பார்ப்பதோடு நிறுத்தி கொள்வாளா சங்கா? அதற்குள் அவளை பிடித்து விடலாம் தாத்தா. எப்படியும் திடலில் வைத்து அவளை கண்டுபிடித்து விடலாம். ஆமாம், கண்டுபிடித்து விடலாம். உடன் சொல்லி தனக்குத்தானே துணிவுட்டு கொள்ள முயன்றார் திரைநாடன். பின் சற்று நேரம் அமைதியாக கழிந்தது. பாவம், குழந்தை என்ன செய்கிறாளோ? திடீரென தாத்தனின் குரல் தழுதழுத்தது. சங்கனுக்கு நெஞ்சை அடைத்தது. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா தாத்தா? அதெல்லாம் இந்நேரம் ஆள் பிடித்து இடம் சரி செய்து சொகுசாக உறங்கிக் கொண்டிருப்பாள். அந்த சமாளிப்புக்கு பின்னான அமைதியில் இருவரும் கண்ணீரை இருளுக்குள் கரைத்து கொண்டிருந்தனர். பொழுதும் புலர்ந்தது. பலவிதமான முன்னேற்பாடுகளோடும் கணக்கீடுகளோடும் விழாவுக்கு தயாராகி கொண்டிருந்த அனைவரின் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றிவிடும் முனைப்போடு எழுந்து பூரித்த பொன் வானின் பின்னணியில் அன்றைய திருவிழாவுக்காக தன்னை அலங்கரித்து கொள்ளத் தொடங்கியது கொற்கை பெருந்துறை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.